நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் இன்னொரு 48 நாட்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? பெர்னாட் ஷாவோட ஃபேமஸான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு வேலையை ஒரு நாள் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி 2 நாள் தள்ளி போகும். ஸோ தள்ளி போடாமல் இருக்கிற 48 நாளையும் இனிமேல் ஓகேங்களா, இவ்வளோ நாள் சரியாக படிக்கலைன்னா கூட இனிமேல் வர 48 நாட்களில் அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிருங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பேஸில் இருக்கும் நம்ம. ஓகேங்களா? நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, மேலோட்டமாக படிச்சிருந்தாலும் சரி, அடுத்து வர போகிற 48 நாட்கள் தான் உங்களோட வெற்றியே நிர்ணயிக்க போகுது. அது என்ன 48 நாள், குறிப்பிட்டு 48 நாள்னு இல்லை, இனிமேல் நீங்கள் படிக்க போகிற அந்த கடைசியில் இருக்கிற ஒரு 50 நாட்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். இன்னும் எக்ஸாமுக்கு 48 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? நாளையிலேருந்து கணக்கு பண்ணால் 48 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 48 நாள் ரொம்ப 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 குரூஷியலான நாட்கள். இந்த நாட்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? தவறாக நீங்கள் இந்த 48 நாட்களை வீணடித்தாலோ அல்லது தள்ளி போட்டு கடைசியில் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டாலோ இந்த எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு நாளை ஓகேங்களா, இந்த 48 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குது. கொஞ்ச நாள் இல்லை, நிறைய நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இவ்வளோ நாள் லத்தாஜிக்கா கம்மியாக படிச்சிருந்தா கூட சரி, இனி வரும் நாட்களில் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 48 நாட்களில் ஓகேங்களா, நம்ம முதல் நாளை எப்படி பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஒரு நாள் ஓகேங்களா, ஒரு நாளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சிலபஸ் எடுத்தோன்னா 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், ஓகேங்களா, கணிதம். இதில் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் ஒன்று தமிழ், இன்னொன்று மேக்ஸ். அதுக்குன்னு ஜிஎஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இல்லையான்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். தமிழில் 100 கேள்விகள் வரப்போகுது. ஓகேங்களா? 100 கொஷின்ஸ். ஜிஎஸில் 75 கொஷின்ஸ். அடுத்ததான் மேக்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ். இதில் நீங்கள் ஒரு 95+, ஓகேங்களா, இதில் ஒரு 23+ எடுத்துட்டிங்கனாலே இதில் ஆவரேஜாக நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே இந்த எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு 90க்கு கீழே ஒரு 80 எடுத்துட்டிங்கன்னா உங்களோட வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக ரொம்ப 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 குறைஞ்சிரும். இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. ஓகேங்களா? தமிழும் முக்கியம், மேக்ஸும் முக்கியம். ஓகேங்களா? ஜிஎஸில் ஆவரேஜாக நீங்கள் ஸ்கோர் பண்ணால் கூட இந்த 2த்தில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அப்போ தமிழில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறது? தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக 7 யூனிட் இருக்குங்களா? மொத்தமாக 7 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? இந்த 7 யூனிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 5, 6, 7. ஓகேங்களா? இதில் இது மட்டும் நம்ம மெமரி பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட். ஓகேங்களா? திருக்குறள் இருக்கும், அறநூல்கள் இருக்கும், தமிழ் சான்றோர்கள் பற்றின செய்திகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு படித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய டாபிக் இது. ஓகேங்களா? இது தவிர மற்ற இருக்கிற 6 யூனிட்டில் 85 கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 85 கேள்விகளையும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இந்த 15 கொஷின்ஸ்லையும் நீங்கள் கரெக்டாக படித்து இதுலேயும் மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த 85 கேள்விகளில் ஓகேங்களா, இதில் கலை சொற்கள் 4வது யூனிட் கலை சொற்கள். ஓகேங்களா? 5வது யூனிட்டில் பத்தியை படித்து அதில் ஒரு 5 மார்க் நம்மளால் ஈஸியாக வாங்கலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின் கொடுத்துருவாங்க, அதுலேயும் நம்மளால் ஈஸியாக ஒரு 5 மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற இந்த 85 கொஷினில் ஓகேங்களா, 85 கொஷினில் ஒரு 60 கொஷினுக்கு நம்ம 60-70 கொஷினுக்கு நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். கலை சொல்லே நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும். ஆனால் நீங்கள் எங்கெங்கே இருந்துலாம் இதுக்கான டேட்டாஸ் படிக்கணும்னு பாருங்கள். எல்லா லெசனுக்கு பின்னாடியும் 5 சொற்கள் கொடுத்துருவாங்களா, 5 10 ஒவ்வொரு இயல் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? புதிய புத்தகத்தில். அடுத்ததாக பழைய புத்தகத்துலேயும் இருக்குது டேட்டா. ஓகேங்களா? குறிப்பாக 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், பழைய 10ஆம் வகுப்பு புத்தகம். இது இல்லாமல் சிறப்பு தமிழ். ஓகேங்களா? சிறப்பு தமிழில் இருக்கிற கலை சொற்களை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். இது மட்டும் போதாது. இது அல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணால் தான் இந்த கலை சொற்களில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஈஸியாக கொஷின் கேட்டுட்டா எல்லாரும் இதில் மார்க் வாங்கிடுவாங்க. கடினமாக கேட்டால் எல்லாராலையும் மார்க் வாங்க முடியாது. படித்தவங்களால மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். இந்த கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி நீங்கள் மெமரிக்கு இம்பார்ட்டன்ஸோ இந்த கலை சொற்களுக்கும் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் டக்குன்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த யூனிட் 4
இந்த யூனிட் 7 இது ரெண்டுத்துக்கும் மெமரி தான் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இதை டெய்லி ரிவிஷன் பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஒரே நாளில் உட்காந்து படிச்சிங்கன்னா படிக்க முடியாது, கடைசியில் படிச்சிக்கலாம்னு வச்சிங்கனாலும் உங்களால் படிக்க முடியாது. அதனால டெய்லி ஒரு 20 சொற்கள் 30 சொற்கள்னு படிச்சுட்டு வந்தீங்கனாலே இருக்கிற 48 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா, மற்ற யூனிட் ஓகேங்களா இந்த கலை சொற்களை விட்டுருவோம், மற்ற யூனிட்டுக்கு வருவோம். 1 2 3 6 ஓகேங்களா. இதுக்கெல்லாம் நமக்கு புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்ததாக வேறு என்னன்னு பார்த்தோன்னா தமிழில். ஓகேங்களா, தமிழுக்கு நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பார்ட் தமிழ். ஓகேங்களா, 3 பார்ட்டாக நீங்கள் ஒரு நாள் பிரித்து படிச்சிங்கன்னா அதில் ஒரு பார்ட்டு தமிழ். இந்த தமிழை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட்டாக நீங்கள் ஏதோ சிலபஸ் வைஸோ புக் வைஸோ எப்படி படிக்கிறீங்களோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு படிக்கணும். ஒரு 4 மணி நேரம் தமிழ் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 2 மணி நேரத்தை நீங்கள் படிக்கணும். அடுத்து இருக்கிற 2 மணி நேரத்தை இதுக்கு முன்னாடி படித்ததுக்கு ரிவிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் வெறும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா பலன் இல்லை. ஓகேங்களா, நம்ம ரெகுலராக எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா ஒரு பயனும் இல்லை. ஓகேங்களா, அதே நமக்கு சரிக்குதா, சாப்பிட்டது சரிக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த வேலை சாப்பிட்ணும். ஓகேங்களா, நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கக்கூடாது, ரிவிஷன் ரொம்ப 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 கட்டாயம். ஓகேங்களா, இந்த ரிவிஷன் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்கன்னா ஓகேங்களா, ஒரு 2 டாபிக் 3 டாபிக் எடுத்து தெளிவாக அதை படித்து பார்க்கணும். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்னலாம் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு கிட்டத்தட்ட சேமான மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கொஞ்சம் மாடரேட்டாக தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி குரூப் 4க்கு கேட்டுட்டா ஓகே. சப்போஸ் ஓகேங்களா இது நிறைய பேர் எழுதுறாங்கன்றதுனால கடினமாக கொஸ்டின் செட் பண்ணாங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி இந்த கேள்வி இருக்காது. ஓகேங்களா, கொஸ்டின் கடினமாக இருக்கும், அதனால் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து இப்படி தான் கொஸ்டின் இருக்குன்னு நினச்சி யாரும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்போ எக்ஸாம் நடந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமோட பேட்டர்னை வச்சு தான் கொஸ்டின்ஸ் எப்படி வருதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர்னோ சிலபஸ் மாற்றதுலேருந்து எதுவும் விடலை. ஓகேங்களா, நம்மளா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம், கிட்டத்தட்ட சிலபஸ் அதே மாதிரி இருக்குன்றதுனால அதை எடுத்து ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால் படிக்கிறது மஸ்ட்டு, அதை விட ரொம்ப மஸ்ட்டு என்னன்னா ரிவிஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் புக் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு 5 இயல் ரிவிஷன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 இயலை ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, 5 இயலை ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் ஜிஎஸும். ஓகேங்களா, படிக்கிறதோட விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸில் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய யூனிட் எதுனா 3 4 5 6. ஓகேங்களா, இதில் 3வது யூனிட் என்ன வரும், ஐஎன்எம் வருங்களா, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம். ஓகேங்களா, முன்னாடி ரெண்டுமே வேறு இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி இந்த 3வது யூனிட்லேருந்தே 10 கேள்வி தான் வரும். ஓகேங்களா, இந்த 3வது யூனிட்லேருந்தே 10 கேள்வி தான் வரும். 3வது யூனிட்டில் 10 கேள்வி தான் வரப்போகுது. ஒரு ஐஎன்எம் ஒரு 5 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, 4வதா பாலிட்டி. ஓகேங்களா, பாலிட்டி ஒரு 15 கேள்விகள் வரப்போகுது. இந்த பாலிட்டியை நீங்கள் எப்படி படிக்கணுன்ற புரிதல் இருக்கணும். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இருக்கிற நம்மக்கிட்ட முக்கியமான சோர்ஸ் எதுனா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், புக்கில் எங்கெங்கெல்லாம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கேள்விகள் புத்தகத்தில் இருந்து தான் வரும். ஓகேங்களா, ஒரு 2 கேள்விகள் ரொம்ப கடினமாக இருக்கும், அதனால் எல்லா கேள்வியுமே வெளியிலிருந்து வந்துச்சு அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், 75 கேள்வியில் ஒரு 60 கேள்விகள் கிட்ட புத்தகத்தில் இருக்கிற சோர்ஸையே ஓகேங்களா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி கேட்டிருப்பாங்களே தவிர ரொம்ப வெளியிலலாம் போக மாட்டாங்க. ஓகேங்களா, குரூப் 1 குரூப் 2க்குலாம் கொஸ்டின்ஸ் வெளியே போகும். அது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், இது 10th லெவல் எக்ஸாம்ன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 12th புக்கில் இருக்கிற சோர்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் ஜிஎஸ் இருக்கோ ஓகேங்களா குவாலிட்டி இருக்கோ ஜிஎஸ்ல எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். புத்தகத்தில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து வேற என்ன பாலிட்டிக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸில் ஓகேங்களா புதுசாக பாலிட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க அல்லது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதில் முக்கியமானது எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு புக்கில் இருக்கிற சோர்ஸை மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சிங்கன்னா போதும்,
பாலிட்டியில் உங்களால் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரிலையும் பாலிட்டிலையும் 25 மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா, அடுத்து இருக்கிற இந்த 5, 6 ஓகேங்களா, இந்த 5வது யூனிட் 6வது யூனிட் பொறுத்த வரைக்கும் என்னதான் புக்கில் சோர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் போயிடுவாங்க ஓகேங்களா. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தான் அதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணோம், புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ புக் சோர்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 7 லெசன் இருக்கும் ஓகேங்களா. அந்த 7 லெசன்ஸை எப்படியாச்சும் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. பாலின விகிதம் எவ்வளவு, பிறப்பு விகிதம் எவ்வளோ, இறப்பு விகிதம் எவ்வளோ, தமிழ்நாட்டு பொருளாதாரமும் இருக்கும் ஓகேங்களா. நிதி ஆயோக்கில் நம்ம சுகாதாரத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், இந்த மாதிரியான டேட்டாஸ் மொத்தமே இந்த 11th பாலிட்டியில் ஒரு 7 லெசனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற 7 லெசன் நீங்கள் படித்தே ஆகணும் ஓகேங்களா. எக்கனாமிக்ஸில் இருக்கிற அந்த 7 லெசனை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். நான் முடிஞ்சால் என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் ஓகேங்களா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சோஷியலில் ஓகேங்களா. நம்ம சோஷியலில் பொறுத்த வரைக்கும் தான் எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இந்த மாதிரி பிரியுது ஹிஸ்ட்ரின்னு ஓகேங்களா. நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி கொடுக்குறேன். வேணும்னா டெய்லி ஒரு லெசன் ஒரு 50 லெசனுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான லெசன்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 50 லெசன்ஸ் தான் வரும். அந்த 50 லெசன்ஸை முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து வரப்போகிற நாட்களில் படிங்க. முடிஞ்சால் நான் நாளைக்கு அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா. இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பட்ஜெட் சார்ந்த கேள்விகள் வரும் ஓகேங்களா. தமிழ்நாடு பட்ஜெட் சார்ந்தோ அல்லது யூனியன் பட்ஜெட் சார்ந்தோ ஓகேங்களா, இந்திய பட்ஜெட் சார்ந்தோ கொஸ்டின் வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு அரசால். அந்த எக்கனாமிக் சர்வே நம்ம படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரத்தில் அதுக்காக சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு விரைவில் அதுக்கான வீடியோ வந்துடும் ஓகேங்களா. இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, புத்தகத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த 11th புக்கில் இருக்கிற 7 லெசனை எப்படியாவது படித்து முடிச்சிருங்க ஓகேங்களா. பாலிட்டி 6th to 12th வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ பாலிட்டி எல்லாத்தையும் படிச்சிருங்க. எக்கனாமிக்ஸ்க்கு அந்த 7 லெசன் படிக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th-க்குள்ளே ஓகேங்களா, இதுக்கு ஒரு முன்னாடி எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குப்தர் ஓகேங்களா, குப்தர் டெல்லி சுல்தானியம்லாம் என்ன பண்ணாங்களா 6th 7th புக்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் 11th 12th கூட போகல, 6th 7th-லேருந்து இந்த டெல்லி சுல்தானியம் முகலாயர்லாம் கேட்டுட்டாங்க ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கிற குப்தர், சிந்துவெளி நாகரிகம், அடுத்ததாக டெல்லி சுல்தானியம், இந்த விஜயநகர பாமினி அரசுகள், இது எல்லாத்தையும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இந்த 6வது 7வது புத்தகத்தில் இருக்கிறத தரவாக நீங்கள் ரெடி ஆகிடணும் ஓகேங்களா. கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது ஒன்று எக்கனாமிக்ஸில் அந்த 7 லெசன் ஓகேங்களா, 11th புக்கில் இருக்கிற 7 லெசன். அடுத்ததாக 6வது 7வது புத்தகத்தில் இருக்கிற குப்தர் படிக்கணும், சிந்துவெளி நாகரிகம், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், விஜயநகர பாமினி அரசுகள் ஓகேங்களா. இது 5 டாபிக் நீங்கள் 6வது 7வது புக்கில் கட்டாயம் படிச்சாகணும் ஓகேங்களா. உங்களுக்கு படிச்சுட்டு நேரம் இருந்தால் 11th ஸ்டாண்டர்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டே 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா உங்களால் அதிலேருந்து வெளியில் வர முடியாது, கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6th 7th ப்ரியாரிட்டி கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து தான் நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு படிக்கணும் ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் படிக்கணும் ஓகேங்களா. 12th ஸ்டாண்டர்ட் எடுத்தனா ஃபுல்லாக ஐஎன்எம் தான் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி 10th இருக்கிற ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் இருக்கிற ஐஎன்எம்மை முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். எடுத்த உடனே 12th ஸ்டாண்டர்டுக்கு போயிடக்கூடாது. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டு சார்ந்த விடுதலை போராட்ட இயக்கங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் அந்த ஒரு 5-6 லெசன் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சுட்டு அதை தரவாயிட்டு அடுத்த 12th போகணும் ஓகேங்களா. 12th ஒரு 5-6 லெசன் இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். ஐஎன்எம்க்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐஎன்எம்ல 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு 6-7 லெசன் ஓகேங்களா. கரெக்டாக கணக்கு தெரியல, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன்ஸ். அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 6-7 லெசன் இருக்கும் ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் ஐஎன்எம்க்கு படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா. மஸ்ட்டு இது ஓகேங்களா. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இருக்கிற 48 நாட்களில் நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டியது ஐஎன்எம்ல 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. அடுத்ததாக எக்கனாமிக்ஸில் பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு 7 லெசன், 11ஆம் வகுப்பு பொருளியலில் 7 லெசன். அடுத்ததாக 6வது 7வது புத்தகத்தில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் இருந்தால் ஓகேங்களா மற்ற ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறத கவர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததான் இந்த 5வது 6வது யூனிட் ஓகேங்களா, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. 5வது 6வது யூனிட்டுக்கு ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது ஓகேங்களா. அதை டவுன்லோட் பண்ணி அதை நிறைய டைம்ஸ் படிங்க ஓகேங்களா. நிறைய தொல்லியல் ஆய்விடங்கள் சார்ந்த நிறைய டேட்டாஸ் இருக்கும் ஓகேங்களா. அரசர்கள் சார்ந்த, சேர சோழர் பாண்டியர் சார்ந்த நிறைய டேட்டாஸ் இருக்கும்.
இலக்கியங்கள் சார்ந்த நிறைய டேட்டாஸும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம 8 தொகை 10 பாட்டெல்லாம் இப்போ நம்ம சிலபஸில் இல்லை, அதனால நம்ம இப்போ தமிழில் கூட அதை படிக்க மாட்டோம். ஆனால் ஜிஎஸ்ல அதுலேருந்து கேள்விகள் வரும். ஓகேங்களா, அதனால கடை 7 வள்ளல்கள் நீங்கள் ஜிஎஸ்ல அந்த யூனிட் 6ல் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த கடை 7 வள்ளல்கள். ஓகேங்களா, கடை 7 வள்ளல்கள் சார்ந்த முக்கியமான டேட்டாஸ் படித்தே ஆகணும். ஓகேங்களா, இந்த பாரி ஓரி திருமுடிக்காரி இவங்க பற்றிலாம் வருங்களா, அந்த அதியமான் அந்த இதுவும் நீங்கள் படித்தே ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது. ஓகேங்களா, அடுத்ததாக இதில் திருக்குறளும் இருக்குது. ஓகேங்களா, யூனிட் 6ல் திருக்குறளும் இருக்குது. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் வாஸ்ட் சிலபஸ். ஓகேங்களா, ரொம்ப நிறைய தலைப்புகள் இதில் கவர் ஆகும். அதில் முக்கியமான சில ரிப்பீட்டடாக கொஸ்டின் வர அதிகாரங்கள் எதுன்னு பார்த்தோன்னா இந்த அமைச்சு, இறைமாட்சி, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் வர ஏரியா. இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்கள் முழுமையாக படிக்கணும். ஓகேங்களா, இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்க்கணும். நீங்கள் எதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ, ஓகேங்களா, தமிழ் படிக்கும்போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்து ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ தமிழுக்கு நம்ம சேனல்ல தினமும் 50 கேள்விகளை ரிவிஷனுக்கு போட்டு வரும். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 50 கேள்விகள்லாம் பாருங்கள், இது வரைக்கும் 450 கேள்விகள் முடிச்சிருக்கோம். இல்லை 450ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஒரு 450 கேள்விகளை இன்றைய நாள் வரைக்கும் ஒரு 10-11 டெஸ்ட்டில் 450 கேள்விகளை முடிச்சிருக்கோம் 10-11 நாளில். ஓகேங்களா, வரப்போகிற நாட்கள்லையும் இது தொடரும். இதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லாரும் உட்காந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா எல்லாமே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின்ஸ். ஓகேங்களா, சீக்கிரத்தில் நான் ஒரு ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்கு ரிவிஷன் டெஸ்ட், ஓகேங்களா, நம்ம கனிச்சாறு டெஸ்ட் பேட்சில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருந்தோம். அந்த கொஷின் பேப்பரை சீக்கிரத்தில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, வரப்போகிற அடுத்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ, ஓகேங்களா, விரைவில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்கான தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் கேள்விகள் தரமாக இருக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கடுத்ததாக வேறு என்னென்னா மேக்ஸ். ஓகேங்களா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸே நமக்கு 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஒன்று நார்மலான சம்ஸ் போடுறது, இன்னொன்று ரீசனிங், ஆப்டிடியூட் ரீசனிங்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இந்த மேக்ஸுக்கு நீங்கள் கட்டாயமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, புத்தகத்தில் நிறைய இடத்துல சோர்சஸ் இருக்கும், ஆனால் அதுலேருந்து கேள்விகள் வரும், வராதுன்னு சொல்லலை. பட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் நிறைய மாடல்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா செட் ஆகாது, கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு தான் போட்டாகணும். அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பும் கவர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் வந்த மேக்ஸிமம் டைப் கவர் ஆகிட்டு இருக்கும். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தினசரி, ஓகேங்களா, தினசரி நீங்கள் தமிழுக்கு எப்படி ஜிஎஸ்க்கு எப்படி நேரம் ஒதுக்குறீங்களோ மேக்ஸுக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்கணும். தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா பெர்னார்ட் ஷாவோட கோட்ஸ் தான், இது ஒரு நாள் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு 2 நாள் தள்ளி போகும். ஓகேங்களா, நம்ம இந்த எக்ஸாமை தள்ளி போட்டு போனோன்னா அடுத்த எக்ஸாமுக்கு போயிடும். ஓகேங்களா, அதனால் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதை இப்போவே படிக்கணும். ஓகேங்களா, தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. இருக்கிறதுலே பெரிய கொடுமை எதுனா தள்ளி போட்ட பிறகு வாய்ப்பை இழந்துட்ட பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் போச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா, இதோட எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் நடக்கும், அதுக்கு எப்போ ரிசல்ட் வந்து அதுக்கு அப்புறம் எப்போ நீங்கள் போஸ்டிங்கு போகிறது. ஓகேங்களா, அதனால் 48 நாள் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. இருக்கிற நாட்களை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சமாச்சும் ப்ரிப்பேர் பண்ண ஆளாக தான் இருப்பீங்க. இருக்கிற 48 நாட்களை உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங்கை வாங்க முடியும். ஓகேங்களா, கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படிங்க. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்து ஒர்க்கிங் உமன் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இதே தான். காலையில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை. இருக்கிற 48 நாட்களில் காலையில் கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவு போட்டு கூட படிங்க. ஏன்னா வாய்ப்பு போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஓகேங்களா, அடுத்ததாக எக்ஸாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை. இது ரிசல்ட் விட்டு இது போஸ்டிங் போட்டால் தான் அடுத்த எக்ஸாம். ஓகேங்களா, அடுத்த வருஷம் வேறு எலெக்ஷன் வேறு இருக்குது. ஸோ எக்ஸாம் கொஞ்சம் டிலே ஆகி கூட வரலாம். ஓகேங்களா, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, எப்படி நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, டிஎன்பிசிக்கே கூட என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம கையில் ஒரு டிக்கெட் இருக்குது, அதை வச்சுட்டு நம்ம பயணம் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த டிக்கெட்டை சரியாக பயன்படுத்தி அந்த ட்ரெயினில் வரப்போகிற ட்ரெயினில் ஏறிடணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த ட்ரெயினை விட்டோன்னா அடுத்ததாக ட்ரெயின் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படிங்க, தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 48 நாள் தமிழ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும். ஓகேங்களா, தமிழில்
படிக்கிறது ஓகேங்களா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நேரம் மாறுபடும். நான் 2 மணி நேரம் படிங்கன்னு சொல்லிட்டேன்னா ஒருத்தரால் 3 மணி நேரம் படிக்க முடியும். அவங்க உட்காந்து 2 மணி நேரம் தான் படிப்பாங்க ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு எப்படி டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைம் படிங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 மணி நேரம் படிக்கிறேன்னா 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு நிறைய புரிதலை கொடுக்கும், நிறைய டவுட்டை உருவாக்கும் ஓகேங்களா. அதனால் எது படித்தாலும் சரி, ஜிஎஸ்க்கு கொஞ்சம் ரிவிஷன் டைமை கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் படிக்கிறேன்னா 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குன்னா 2 மணி நேரம் கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் ஓகேங்களா. அதே மாதிரி மேக்ஸும் அப்படி தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு கண்ணில் பார்க்காதீங்க, நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ் உங்களால் 25 கேள்விகளையும் அட்டன் பண்ண முடியும். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், வரப்போகிற எக்ஸாமில் ஓகேங்களா 3 மணி நேரம் தான் டைம் இருக்க போது இதில் நம்ம 200 கொஸ்டின் நீங்களா அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் டைமை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ் எப்படி இருந்துச்சுன்னா நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலே நம்மளால் தமிழை 1 மணி நேரத்திலே முடிக்கலாம் ஓகேங்களா. 1 ஹவர்லேயே 100 கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. மினிமம் ஒரு 1.25 மணி நேரம் ஆகிடும் தமிழுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றத்தையும் படித்து பார்த்து எது கரெக்டாக வரும், எது தப்பாக வரும், இது வருமா அது வராதான்னு அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் போட போகிறோம். கண்டிப்பாக ஒரு 1.25 மணி நேரமாச்சும் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷமாச்சும் ஆகும் ஓகேங்களா. அதனால் தமிழுக்கு டைம் அதிகமாக எடுக்க போது, ஜிஎஸ்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நம்ம தமிழில் இதுக்கு முன்னாடி கிடைச்ச டைம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து இப்போது இதுக்கு டைம் ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், தமிழை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு அடுத்ததான் ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் போயிடணும் ஓகேங்களா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்முக்கு ஆன்சர் வரலன்னா அந்த சம்லேயே இருக்கக்கூடாது ஓகேங்களா. அடுத்த சம்முக்கு போயிடணும் ஓகேங்களா. அதுக்குன்னு ஆன்சர் கிட்ட வந்துட்டு அடுத்த சம்முக்கு போகக்கூடாது ஓகேங்களா. ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு எனக்கு ஆன்சர் வரலாம், அடுத்த சம்முக்கு போயிடலாம் ஓகேங்களா. சால்வ் பண்ணிகிட்டே வந்துட்டேன், கடைசியே வந்துட்டேன், ஆன்சருக்கு இன்னும் 2 ஸ்டெப்பு தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் அடுத்த சம்முக்கு போகக்கூடாது ஓகேங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டு போட்டுகிட்டே வாங்க. இருக்கிற 48 நாட்கள் மினிமம் நீங்கள் ஒரு 20 டெஸ்ட் ஓகேங்களா. அல்லது ரொம்ப மினிமமானால் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட், 15 டெஸ்ட் ஆச்சு மினிமம் போட்டாகணும். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நடக்கிற டெஸ்ட் பேட்சாக கொஸ்டினாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஓகேங்களா. இன்னொன்று எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தோன்னா அதில் கேட்குற கொஸ்டின் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா. ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அது ஜஸ்ட் ப்ராக்டிஸுக்கு தான் ஓகேங்களா. டிஎன்பிசியும் அதே மைண்ட் செட்டில் கொஸ்டின் எடுப்பாங்களான்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது ஓகேங்களா. நான் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் உங்களால் எடுக்க முடியாது, நீங்கள் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் என்னால் எடுக்க முடியாது ஓகேங்களா. அதனால் அதே கொஸ்டினே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போகலான்னா செட் ஆகாது. நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் உட்காந்து படிக்கணும். டெஸ்ட் பேட்ச் சேர்றதுக்கான முக்கிய காரணமே என்னென்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களால் உட்காந்து எழுத முடியுதா, 3 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு உங்களால் உட்கார முடியுதா அப்படின்றது தான் அங்கே பெரிய டாஸ்கே ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் 3 மணி நேரம் உட்காந்து எழுதுறீங்கன்னா உங்களால் முடிக்க முடியாது ஓகேங்களா. 3 மணி நேரத்தை உட்காந்து ஒழுங்காக எக்ஸாம் எழுத முடியாது. அதுவே நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் உட்காந்து 3 மணி நேரத்தையும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸுக்கு தான். இங்கே படிக்கிறதே அப்படியே எக்ஸாமுக்கு வருங்களா, தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க, வரவும் வராது ஓகேங்களா. அவங்க எடுக்கிற கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம எடுக்கிற கொஸ்டின் பேட்டர்ன் மாதிரி இருக்கலாம், பட் அவங்க எடுக்கிற கொஸ்டின் வேறு மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், இப்போ டெஸ்ட்டு போட்டால் எனக்கு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது, 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போகுது, அதனால் நான் உட்காந்து படிக்கிறேன் அந்த டைமுக்குன்னு நினைப்பீங்க. பட் இதோட விளைவு எங்கே இருக்குன்னா எக்ஸாமில் இருக்கும் ஓகேங்களா. அந்த இடத்துல உங்களால் உட்காந்து கரெக்டாக தமிழை 1.5 மணி நேரத்தில் உங்களை 1.25 மணி நேரத்தில் முடிக்க முடியாது, டைம் அதிகமாக போயிடும். இங்கே நீங்கள் அந்த 100 கொஸ்டினை ஒரு 1 மணி நேரத்தில் முடிக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்லேயும் உங்களால் 1 மணி நேரத்தில் முடிக்க முடியும் ஓகேங்களா. அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கூட எடுத்து போட்டு பாருங்கள், அல்லது ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் அல்லது கொஸ்டின் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஓகேங்களா. இதுதான் படிக்கணும்னு இல்லை, டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்னாலே எல்லாமே ப்ராக்டிஸுக்கு தான். ஸோ தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒன்று எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. டைம் வேஸ்ட்டாக போகுது, இதால் இந்த டைமுக்கு நான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு டெஸ்ட்டு போடுற டைமை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட விளைவுகள் பின்னாடி தெரியும் ஓகேங்களா. எக்ஸாமில் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஒரு நாளில் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் 3மே வரா மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஜிஎஸ்க்கு வேணால் எப்படி படிக்கலாம்னா, இன்றைக்கி நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்னா ஓகேங்களா, இன்றைக்கி ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்னா நாளைக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. அல்லது இன்றைக்கே நான் 2 மணி நேரம் படிக்க போகிறேன்னா 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா, 1 மணி நேரம் ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அடுத்த ஒரு 1 ஹவரை ஓகேங்களா, அடுத்த ஒரு 1 ஹவரை வேறு ஏதாச்சும் பாலிட்டி படிக்கலாம். ஓகேங்களா, 1 ஹவரு பாலிட்டி படிக்கலாம். ஒரே சப்ஜெக்ட் படித்தா கூட போரிங்காக இருக்கும். நீங்கள் இப்படி வேணால் 2ஆக வேணால் பிரிச்சுக்கலாம். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், ஜிஎஸ்லேயே சயின்ஸ், ஜாகிரஃபி இந்த 2 டாபிக் இருக்குது. ஓகேங்களா. சயின்ஸு, ஜாகிரஃபி. சயின்ஸ் ஒரு பெரிய கடல், குதிச்சனா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அதுலேருந்து நீந்தி வெளியில் வர முடியாது. ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு 7 லெசன் தான் இருக்குது. ஓகேங்களா. 10th ஜாகிரஃபி மட்டும் எடுத்து படிங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் எர்த்து இருக்குது, பட் எர்த்து கூட நம்ம அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஜாகிரஃபியில் ஒரு 7 லெசன் இருக்குது. ஓகேங்களா. அப்பப்போ சும்மா ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் 3 பேஜ் படிச்சிங்கன்னா கூட போதும். ஜாகிரஃபியை இருக்கிற 48 நாட்களில் முடிச்சிடலாம். ஓகேங்களா. இதுலேருந்து 5 கேள்விகள் வரப்போகுது. ஓகேங்களா. இதுவும் சும்மா இல்லை. சயின்ஸும் 5 மார்க். ஓகேங்களா. 5 கேள்விகள் இருக்குது. இதுவும் சும்மா இல்லை. பட் இது படிச்சிங்கன்னா மற்ற எந்த சப்ஜெக்ட்டும் படிக்க முடியாது. நீங்கள் படிச்சுட்டு ஆல்ரெடி நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிங்க. இல்லை நான் இப்போ தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான யூனிட் சொன்ன மாதிரி 3, 4, 5, 6 ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்ததாக யூனிட் 6 ஓகேங்களா. இது மொத்தத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் சயின்ஸ் படிங்க. ஓகேங்களா. ஜாகிரஃபி தாராளமாக எல்லோரும் படிக்கலாம். 10th புக்கில் இருக்கிற ஜாகிரஃபி மட்டும் படிங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஓகேங்களா. அதுலேருந்தே கண்டிப்பாக கேள்விகள் ஒரு 5 கேள்வி கேட்குறாங்கன்னா 2-3 கேள்விகள் அதுலேருந்தே வந்துடும். ஓகேங்களா. ஒன்றுமே படிக்காததுக்கு அந்த ஒரு 2-3 கேள்விகள் நமக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்ல இருக்கிற இந்த 4 யூனிட்டையும் படிச்சுட்டே வாங்க. சைடில் ஜாகிரஃபி பார்த்துட்டே வாங்க. நேரம் இருந்தால் சயின்ஸுக்கு கூட உங்களால் எதுவுமே படிக்க முடியலன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் கூட பார்த்துட்டு போங்க. கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆக அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கு வந்துடாது. நல்லா அதையும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துட்டா எக்ஸாமுக்கு வந்துருமானா அதுவும் வராது. ஓகேங்களா. அதுவும் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கும் புரிதலுக்கும் தான். கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வருது, இந்த டேட்டாவை வச்சு அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற புரிதலுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. நீங்கள் புக்கில் ஒரு டேட்டாவை படிக்கிறீங்கன்னா அதே இத்தனை வகையில் இந்த டேட்டாவை கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் ஒரு அனலைஸ்க்கு வருவீங்க. ஓகேங்களா. அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஓகேங்களா. அதே கொஸ்டினே திரும்பலாம் எக்ஸாமுக்கு வராது. ஓகேங்களா. வந்தாலும் ரேராக தான் வரும். ஓகேங்களா. 1-2 கேள்விகள் தான் வருமே தவிர எல்லா கேள்விகளாக ரிப்பீட்டடாக வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிளாரிஃபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக ஏதாச்சும்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. நன்றி.